ஹாய் மிஸ்டிக் சோல், வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், நீங்கள் ட்வின் ஃப்ளேம்னு நினச்ச கனெக்ஷன் இன்றைக்கி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கா அப்படின்றத நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக உங்களுடைய இந்த கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆன பீரியடில் இவர் தான் என்னோடய பர்சன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போ ஒரே ஆன்சைட்டி, ஓவர் திங்கிங், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், எமோஷ்னல் பெயின், ஃபியர், அதாவது மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஒரு நிலைமையில தான் இப்போ இருக்கீங்க. இது ரியல் ட்வின் ஃப்ளேம் கிளாரிட்டி இல்லை. ஸோ எமோஷ்னல் இல்யூஷனும் அட்டாச்மெண்ட்டும் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதுதான் பர்ஃபெக்ட் லவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லேட்டர் ஆக ஏன் இவ்வளோ பெயின், இந்த ஹாப்பினஸ் மெமரியை, அதாவது அந்த ஹாப்பினஸ் மெமரியை நீங்கள் பிடிச்சிட்ருக்கீங்க. ஸோ பெயினை இக்னோர் பண்ணுறீங்க. அதாவது டாக்ஸிக் சைன் எப்படி தெரியுது அப்படின்னா, லவ்வை விட ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பீஸ் இருக்காது, அன்சைட்டி அதிகமாக இருக்கும். அதாவது யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி திங்கிங் பட் நாட் ஃபீலிங் சேஃப். நீங்கள் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது ட்வின் ஃப்ளேம் growth இல்லை. ஸோ இது ஒரு டாக்ஸிக் சைக்கிள். ஸோ உங்களுக்கு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் மாதிரி தோணுச்சு, பட் ஆக்சுவலி இது ஒரு லெசனாக இருக்கலாம். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.